பலம் இல்லாதவன் ஒரு தோல்வியாளன் அல்ல, அவனுக்கு யோசிக்க தெரிந்திருந்தால். ஆமா, பலம் இல்லாத சில காரியங்களை புத்தி வச்சு செஞ்சிடலாம். எல்லோருக்கும் பலம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லாருமே புத்தி யூஸ் பண்ணலாம். அதை சரியாக யூஸ் பண்ணால் நம்மளாலும் எல்லா காரியங்களையும் சரியாக செய்ய முடியும். நேரடியாக ஒரு சில விஷயங்களை செய்ய முடியலைன்னா அதுக்கு வேற ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை நமக்கு ஒன்று தான் சொல்லுது, பலம் இல்லைன்னா புத்தியை யூஸ் பண்ணு, புத்தி இருந்தால் வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். வெல்கம் டு பஞ்சதந்திர சீரீஸ் எபிசோட் 5. லாஸ்ட் எபிசோடில் கரண் தமன் கிட்ட கேட்குறான், தமன், நீ காட்டு ராஜாவான பிங்களனோட நட்பையும் சஞ்சீவியோட நட்பையும் உடைக்க நினைக்கும் போது இந்த விஷயம் யாருக்காவது தெரிய வந்ததுன்னா நீ இங்கே உயிரோடையே இருக்க முடியாது. தமன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ஆமாம் கரண், சில நேரம் பலத்தை வச்சு செய்ய முடியாத காரியத்தை புத்தி வச்சு செஞ்சிடலாம், இந்த கதையில் வர மாதிரி அப்படின்னு சொல்லி தமன் கரண் கிட்ட ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு கிராமத்தில் ஒரு அரச மரத்துக்கு கீழே காக்கா கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த காக்கா நிறைய குஞ்சுகளை பொரிச்சுது. ஆனால் இதை டெய்லியுமே ஒரு கருநாகம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. காக்காவுக்கு சண்டை போடுறதுக்கு அவ்வளவா தெம்பு இல்லை, பலமும் இல்லை. அப்போ அது யோசிக்க ஆரம்பிச்சது. ஒரு நரிக்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுச்சு. நரி சொன்னிச்சான், உன்னோட எதிரி எவ்வளவு பலம் உள்ளவனாக இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும்னு. அதுக்கு ஒரு கதையும் சொன்னிச்சு. ஒரு காட்டில் ஒரு குளம் இருந்தது. அதில் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்து வந்தது. ஒரு வயசான கொக்கும் அந்த குளத்தில் வாழ்ந்துச்சு. வயசு ரொம்ப ஆனனால அதால் மீன் பிடிக்க முடியலை. ரொம்ப பசியில் இருந்தது. அதோட பசியை தீர்த்துக்கிறதுக்கு அது ஒரு பிளான் பண்ணுச்சு. ஒரு நண்டு அது பக்கத்தில் நிற்கும் போது இது பெருசாக அழுகிறதுக்கு ஆரம்பிச்சது. இதை அலறதை பார்த்துட்டு நண்டு வந்து அந்த கொக்கு கிட்ட கேட்டுச்சான், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி அழுதுட்ருக்கன்னு. அந்த கொக்கு சொன்னிச்சான், இனி 12 வருஷத்துக்கு மழையே இருக்காது. மழையே இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன குளங்கள்லாம் ரொம்ப வத்தி போயிடும். இங்கே இருக்க உயிரினங்களை நினச்சி தான் நான் அழுதேன் அப்படின்னு வச்சான். நண்டும் இது சொல்கிறத நம்பி அதோட எல்லா நண்பர்களையும் கூட்டிகிட்டு வந்தது. எல்லாரும் கொக்கு சொல்கிறத கேட்டுட்டு பயந்துட்டாங்க. நாங்களாம் எப்படி எங்களோட உயிரை காப்பாற்றிக்க முடியும்னு கேட்டுச்சு. உடனே அந்த கொக்கு, நான் ஒரு உயிரினங்களாக பக்கத்தில் உள்ள ஏரிக்கு கூட்டிகிட்டு போய் காப்பாற்றுறேன்னு சொன்னிச்சு. ஒரு நாளும் ஒரு மீனை தூக்கிட்டு போய் போகிற வழியிலேயே அதை சாப்பிட்ருச்சு. ஒரு நாள் இந்த நண்டு வந்து, ஏ கொக்கே, நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு நண்பனான, என்னையை தவிர நீ எல்லாரையுமே கூட்டிகிட்டு போறிய, இன்னைக்கு என்னையை கூட்டிகிட்டு போன்னு சொன்னிச்சான். அந்த கொக்கும், டெய்லி நம்ம மீன் தான் சாப்பிட்றோம், இன்றைக்கி மாற்றுதலுக்கு ஒரு நண்டு சாப்பிட்லான்னு சொல்லி ஏற்றிட்டு போணுச்சு. போகிற வழியில் அந்த நண்டு பார்க்குது, நிறைய எலும்புகள் கிடக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரே சந்தேகம் வந்துடுச்சு. உடனே அந்த கொக்கு சொன்னிச்சான், நீ இன்னைக்கு எனக்கு இரையாக போகிற நண்டே அப்படின்னு. நண்டுக்கு இப்போ தான் புரிய வந்தது, இந்த மீன்களை எல்லாம் அந்த கொக்கு சாப்பிட்ருச்சுன்னு. உடனே தன்னோட புத்தியை யூஸ் பண்ணி அந்த கொக்கோட கழுத்தை இறுக்கமாக பிடிச்சிருச்சு. கொக்கால் வேற எதுவும் பண்ண முடியல, அது அங்கேயே இறந்து போயிடுது. உடனே தன்னோட நண்பர்கள்கிட்ட போய் இந்த நண்டு நடந்த விஷயத்த சொன்னிச்சு. நண்டு தைரியமாக தன்னோட புத்தியை யூஸ் பண்ணி பண்ணதை நினச்சி எல்லா நண்பர்களும் பெருமைப்பட்டாங்க. அதோட உயிரெல்லாம் காப்பாற்றினதுக்காக சந்தோஷமும் பட்டாங்க. இப்படி கதையை சொல்லி முடிச்சது நரி. இதை கேட்ட உடனே ஒரு புது தெம்பு பிறந்தது அந்த காக்காக்கு. நரி சொன்ன ஆலோசனைப்படி காக்கா ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு போய் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்க தங்க நகையை அவங்க கண் முன்னாடியே எடுத்துகிட்டு வருது. அதை பார்த்ததுமே அது பின்னாடியே 2 காவலர்கள் ஓடி வராங்க. இந்த காக்கா அந்த நகை எடுத்துகிட்டு போய் பாம்போட புத்தில் போட்டுருது. பாம்பு வெளியில் வந்து பார்க்கும்போது 2 காவலர்கள் நிற்கிறாங்க. பாம்பை பார்த்த உடனே அவங்க பாம்பை அடித்து கொன்னுடுறாங்க. உடனே காக்கா சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடுது. இப்படி சொல்லி முடிக்குது தமன். கரண் கிட்ட தமன் சொல்கிறான், புத்தியை யூஸ் பண்ணால்
ஒரு சின்ன முயலால் கூட ஒரு பெரிய சிங்கத்தையே சாகடிக்க முடியும்னு. கரண் உடனே கேட்குறான், அது எப்படி? அந்த கதையை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஆமாம் நண்பர்களே, இது என்னமோ சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற கதை மாதிரி தெரியலாம். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்க எல்லா தந்திரத்தையும் நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் நடக்கும். இதே மாதிரி கதைகளை கேட்குறதுக்காக பெட்டர் யூ தமிழ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பஞ்சதந்திர ஸ்டோரிஸ் கேளுங்க. பெட்டர் யூ தமிழ், கதை கேட்குறது ஈஸி, பெட்டர் ஆகிறது கிளாஸி.